ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மே 11, 12 2 நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விடுங்க. கிருபாவும் திவாகரும் வீட்டுக்கு வராங்க, எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு திவாகர். கூப்பிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. இது மாதிரி திந்துவோட வீட்டை நாங்கள் விற்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனசில் நினச்சிக்கிறாங்க, சுகுணா மனசில் நினச்சிக்கிறாங்க, இன்னும் இந்து நேரத்துக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போல இருக்கே, வித்துட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு மனசில் நினச்சிட்ருக்காங்க சுகுணா. அப்போ கிருபா சொல்கிறாரு, நாங்கள் இன்னும் விற்கலை இந்து வீடை, உண்மையை சொல்லுங்கள், யார் இந்துக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் விஷயத்தை சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, ரிஜிஸ்டர் விஷயமா, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சுகுணா சொல்கிறாங்க. எல்லாருமே அமைதியாக நிற்கிறாங்க. அப்படியா, இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, டேய் திவாகர், அவள் ஃபோனை வாங்கிப்பார், அப்போ தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திவாகர் ஃபோன் வாங்கி பார்க்குறாரு. அதில் கால் ஹிஸ்ட்ரியில் போகலை இந்து கால்லாம். இவங்க ஃபோன் பண்ணுறாங்கல்ல சுகுணா, இது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, விற்க போகிறாங்க உங்கள் வீட்டுன்னு அப்போவே சொல்லிடுறா இந்து, அக்கா நீங்கள் ஃபோன் பண்ண முடித்ததுக்கப்புறம் கால் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிவிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறா. அதனால் அவங்க அப்போ டெலீட் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க தப்பிக்கிறாங்க சுகுணா. அப்போ தான் இந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அடிக்க போகிறாரு கிருபா சுகுணாவை. இப்போ எதுக்கு அவங்கள அடிக்க போகிறீங்க, நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் நானே சொல்லியிருப்பேனே. சரி, உனக்கு எப்படி தெரியும் சொல்லு அப்படின்னு கிருபா கேட்குறாரு. உடனே இந்து சொல்கிறா, எனக்கு ஒரு ஜெராக்ஸ் ஆஃபீஸ் மூலியமாக தெரிஞ்சிச்சு, அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறத அவர் நம்பலை தான், இருந்தாலும் அவர் திமிராக பேசுகிறாள்ல, அதனால் அவர் என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போகிறாரு கிருபா. இங்கே ஜெயந்திகிட்ட திவாகர் நொண்டி கேட்டுட்ருக்காரு. அப்போ வாயில் ஸ்வீட் வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிகிட்ருக்கா. சீக்கிரமாகவே நீங்களாம் மாட்டுவீங்க, நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி திட்டுட்டு போகிறாரு திவாகர். இங்கே இந்து ஃபுட் டெலிவரி பண்ண போகிறாங்க ஒரு இடத்துக்கு. அப்போது ஒருத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க ஃபுட்டை. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஃபுட்டை வாங்கிக்கிட்டு. இவங்க திரும்பவும் ஒரு ஃபோன் வருது, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சார் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கொண்டு வந்துடுறேன் சார் ஃபுட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போதைக்கு போலீஸ் செக் பண்ணிகிட்ருக்காங்க வண்டியெல்லாம். அப்போ இந்துவை பிடிச்சிட்டு செக் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் இல்லைன்னு பார்த்துட்றாங்க. அந்த கான்ஸ்டபிள் பார்த்துறாரு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அங்கே இன்ஸ்பெக்டர் நிற்கிறான். அவன் பார்வையே சரியில்லை. அவன் இந்துவை தப்பான பார்வையில் பார்க்குறான். அதை அவங்களும் பார்க்குறாங்க. இருந்தாலும், சார் நான் ஃபுட் டெலிவரி பண்ண போகிறேன், அதனால் நான் தெரியலை சார், எனக்கு எக்ஸ்பைரி ஆனது, அதனால் நாங்கள் ஃபுட் டெலிவரி பண்ண போகணும், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து. அதெல்லாம் கிடையாது, நீ ஸ்டேஷன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர். உடனே அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் பார்த்தா பாவமாக இருக்குது, அதனால் அவங்க போட்டுன்னு சொல்கிறான். ஏய், நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, இப்போ தான் இன்சூரன்ஸ் இல்லைன்னு பார்த்த, நீ எதுக்கு அவங்கள போக சொல்கிற, ஸ்டேஷன் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிளை. சரி வாமா ஸ்டேஷனுக்குன்னு அந்த கான்ஸ்டபிள் கூப்பிட்டு போயிடுறாரு. இந்துவை உட்கார வைக்கிறாங்க. இவர் பார்வையே சரியில்லை இன்ஸ்பெக்டர் இந்துவை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களும் சொல்கிறாங்க, இந்து சார் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இன்சூரன்ஸ் தான் என்கிட்ட இல்லை, அதுக்காக இதுக்கு என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு அந்த இன்ஸ்பெக்டரை கேட்கும்போது, பொண்ணுங்க என்னை எடுத்து பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வளைஞ்சிட்ருக்கான் இந்துக்கிட்ட. அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் வருதுன்னு வெளில பேச போகிறான். அப்போ அங்கே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார். அவர் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் இந்துக்கிட்ட சொல்கிறாரு, நீ ஃபோன் பண்ணமா, உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் வர சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டரையும் வராரா வரலையான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்துவும் ஃபோன் பண்ணுறா, ஆனால் அட்டன் பண்ணல யாரும். இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அந்த ஃபோனை வாங்கி அந்த ஹெட் கான்ஸ்டபிள் பார்க்குறாரு. கருணா நம்பர் இருக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்துடுறாரு. அப்போது போய் சொல்கிறாரு அந்த ஹெட் கான்ஸ்டபிள், சார் இந்த பொண்ணு பெரிய இடத்து பொண்ணாக தெரியுது, கிருபான்னு ஒரு பெரிய ஆள் இருக்கார், அவங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இது, அதனால் இந்த பொண்ணை விட்டுடலான்னு சொல்லும்போது, ஐயோ கண்டதெல்லாம் சொல்லி நீ எதுவும் சொல்லிகிட்ருக்காத, அந்த பொண்ணை உள்ள கைதியெல்லாம் இருக்காங்கள்ல அவங்கள வெளில உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணை உள்ள ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ தான் அந்த பொண்ணை தப்பான கண்ணோட்டத்தில் இந்து வந்து எதுக்கு இந்த நேரத்தில் வந்து உனக்கு என்ன வெளில வேலை, நைட்டில் என்ன போதைப் பொருள் கடத்துறியா அப்படின்னு சொல்லி இந்துவை வந்து தப்பான கண்ணத்தில் தொடுறான். அப்போ தான் அங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு சிவா. அயலியில் இருக்கார்ல அவர் வந்து அவரை பலார்னு அற விடுறாரு. எப்படியா இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து நைட்லாம் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரவே கூடாது, அப்படி இருந்தாலும் லேடி கான்ஸ்டபிள் இருக்கணும், எந்த தைரியத்தில் இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறீங்களா, அதுவும் ஸ்டேஷனில் இன்சூரன்ஸ் இல்லாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டி அவனை அற விடுறாரு. அப்போ தான் வெளியில் வாமா அப்படின்னு சொல்லி இந்துவை கூப்பிட்றாரு. இந்துவும் வெளில வந்து ரொம்ப நன்றி, சரியான நேரத்தில் வந்தீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க இந்து. எனக்கு வந்து ஃபோன் பண்ணதே கருணா தான். கருணாவும் நானும் வந்து அனாதை ஆசிரமத்தில் ஒன்றா வளர்ந்தோம். அவன் வேறு பாதையை தேர்ந்தெடுத்துட்டான், நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். அவன் வந்து அவங்க அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்குன்னு நினச்சிட்டு அவன் அந்த பாதையில் போயிட்டுருக்கான், நான் வந்து இந்த பாதையில் போயிட்டுருக்கேன். கருணா சொன்னதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இந்து. கருணாவும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவன் வந்து நேரம் வரும்போது சொல்லுவான். என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு கேட்பா. அவனே அவங்களுக்கு சொல்லுவாம்மா, நீ வந்து பார்த்து பத்திரமா போன்னு சொல்லி லேடி கான்ஸ்டபிளை கொண்டு போய் விட்டு வர சொல்கிறாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஏதாச்சும் பிரச்சனைனா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பரும் கொடுக்குறாரு சிவா. இவளும் தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு போகிறா. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்னு அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான். நீங்கள் 2 பேரும் வந்து என்னைக்கா இருந்தாலும் வசமாக என்கிட்ட சிக்குவீங்க, ஏங்க ஸ்டேஷனில் வந்து என்னையே நீ வந்து அடிச்சுட்டு போறியா, 2 பேரும் வசமாக சிக்கும்போது உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர் மணி. கிருபா வந்து கட்சி ஆஃபீஸில் கூப்பிட்டு அனுப்புகிறாங்கன்னு போகிறான். அந்த கட்சி தலைவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு கிருபா. உன் மேலே கம்ப்ளைண்ட் வரல, உன் தம்பி மேலே தான். உன் தம்பிக்கு ஏதோ பொண்ணுங்க சம்மந்தமாக ஏதோ பிரச்சனை வந்திருக்காமே, அதனால் மேலிடத்துலேருந்து வந்திருக்கு, அதனால் நான் இப்படி சும்மா இருக்க முடியாது, கட்சி வேறு, அதுவும் பொம்பளைங்க விஷயம் வேறு, அதனால் என்னால் அமைதியாக இருக்க முடியாது, அதனால் அவனுக்கு கொடுத்த பதவியை நான் வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் தம்பிக்கு எதுக்கு வந்து யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கிருபா கேட்குறாரு. அந்த கதிர்ன்ற ஒருத்தவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ஆள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த கட்சி தலைவர். இவனும் கிருபாவும் வீட்டுக்கு வரான். அப்போ தான் இந்து வந்து சித்ராவை அழைச்சிட்டு கவசமாக வெளில வரா. அப்போ வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான் திவாகர். உடனே அவன்கிட்ட போய் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்லிட்டு வராங்க. எதுக்கு போகிறீங்கன்னு கேட்கவும், பிசிஓடி ப்ராப்ளம் சித்ராக்கு இருக்குது, அதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவும், என்ன பிசிஓடினான்னு கேட்குறான். அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், போயிட்டு சீக்கிரமாக வாங்கன்னு சொல்கிறான் திவாகர். வெளியில் வந்து கார் வரப்போ மேலே வந்து அந்த ஃபுட் டெலிவரிக்கு கொடுத்துட்ருக்காங்கல்ல, அப்போ வந்து கட்டப்பை இறக்குறாங்க ஜெயந்தி. அப்போது கிருபா கார் வரதை பார்த்து எல்லோரும் ஒழிஞ்சிக்கிறாங்க. சித்ரா, ஜெயந்தி, அப்புறம் இந்து எல்லாம் ஒழிஞ்சிக்கிறாங்க. கிருபா உள்ளே போய் திவாகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு நான் திடீர்னு கட்சி மீட்டிங் போனான்னு கேட்குறான். உன் மேலே தான் ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கான், அதனால் உன்னோட பதவியை அவங்க பறிச்சிட்டாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இன்றைக்கி போகும் நாளைக்கு வரும், அதனால் ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி திவாகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் கிருபா. உடனே கிருபா உள்ளே போயிடுறத பார்த்துட்டு ஜெயந்தி வந்து அந்த ஃபுட் டெலிவரிக்காக அந்த கட்டைப்பைய சாப்பாடை இறக்குறாங்க. இந்து சித்ரா கூட்டிகிட்டு இந்து போகிறா வெளில. போயிட்டு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறா. அங்கே தான் ஐஏஎஸ் அகாடமி ப்ராக்டிஸ்க்கு நீ நல்லா படிக்கணும், நான் தான் டீச்சர் ஆகணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்து, என்னோடய ஆசை நடக்கலை, ஆனால் நீயாச்சும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக நான் ஐஏஎஸ் ஆகுவேன்க்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் இது கருணா உனக்காக வாங்கி வச்ச பெண்ணு, நீ நல்லா படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது வந்து அந்த கதிர் இருக்கான்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆக போய் நின்றுச்சே சித்ரா கூட, அவன் வந்து பார்த்துட்டு, இவன் வந்து அவங்க வீட்டில் வந்து பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான் அந்த கிருபா, இவளை படிக்கலாம் அனுப்ப மாட்டானே, எப்படி வெளில வந்து படிக்க வந்திருக்கா, இதை வச்சே இவ கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இந்துக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து வெளியில் அவளை ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. நீ இங்கே இதே இடத்துல நில், நான் வரும்போது உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சித்ராட்ட சொல்லிட்டு போகிறாங்க இந்து. அடுத்தது இந்து வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் கருணாவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன், நேத்தியேன்னு சொன்னாங்க டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அப்போ பாண்டியும் வரான்.
மாப்பிள்ளை இந்த இடத்துல பார்க்க முடியல, நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கருணாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக கூப்பிட்றதுக்கு போகிறாங்க. அங்கே கருணாவை காணும், எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. கருணாவை பற்றி யாருக்குமே தெரியல. நர்ஸு கேட்டாலும் நான் இப்போ தான் மார்னிங் டியூட்டி வந்திருக்கேன், நைட் டியூட்டி உள்ளவங்க கேளுங்கன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ மேனேஜ்மெண்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லவும் அங்கே ஒரு ஆள் வந்து நான் தான் இங்கே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹெட்டு, நீங்கள் இப்போதைக்கு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேணாம், நானே கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹெட் வந்து கருணா பார்த்துக்கிட்ட அந்த நர்ஸை கூப்பிட்டுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்க வராங்க. அவங்க வந்து வார்ட் பாய் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வார்ட் பாய் கேட்டால் நான் கூப்பிட்டு போகலையேன்னு சொல்கிறாரு. இது என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், கருணாக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அப்படின்னு கத்திட்டு இருக்கா இந்து. உடனே இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், யார்கிட்டயாச்சும் ஒன்று போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை கிருபான்ட்ட சொல்லணும். யார்கிட்ட சொல்லலாம் சொல்லுங்கள் சிஸ்டர்னு பாண்டி சொல்கிறான். கிருபாட்ட சொன்னாலும் போலீஸ்கிட்ட தான் போவார், நம்ம போலீஸ்டே போகலாம். ஆனால் போலீஸ் இப்போ வந்திருக்கிறவர் சரி கிடையாது, அதனால் அதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டு சிவா வந்து நம்பர் கொடுத்தாருல, ஏதாச்சும்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லி சிவாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா எல்லாத்தையும் நடந்ததெல்லாம், கருணா காணுன்றத. அங்கே இடத்துக்கு வந்துடுறாரு. சிவாவும் வந்து விசாரிக்கிறாரு எங்கே அப்படின்னு சொல்லி. அவங்களும் சொல்கிறாங்க இது மாதிரி இங்கே இருந்தாங்க, எப்படி வந்து வெளில போனாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பதிலான்னு திட்டுறாரு சிவா. உடனே சிசிடிவி கேமராவை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து நீ போலீஸ் தான், விசாரிக்க வந்திருக்கேன் கருணாவை பற்றி, அதனால் சிசிடிவி கேமராவை காட்டுங்கன்னு சொல்கிறாரு. பார்த்தா 2 வார்ட் பாய் வந்து கருணாவை வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூப்பிட்டு போய் ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்றுறாங்க. அது யாருன்னு பாண்டிகிட்ட கேட்குறாரு. பாண்டி யாருன்னு தெரிலன்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த நம்பரு ஆம்புலன்ஸ் நம்பரை போட்டு பார்த்தா அது வந்து 2 வீலர் நம்பரை தான் காமிக்குது. அதனால் யாரோ பக்காவாக பிளான் பண்ணி கருணாவை கடத்திருக்காங்க, அதனால் அவரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. வேற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்பர் பொய்யா இருக்குது, எந்த திசையில் போச்சுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க.